கைஸ் என்கிட்ட பஞ்ச் ஆஃப் கோகோனட் கட்டிங் வீடியோஸ் இருக்கு, லைக் ஒரு ஏஎஸ்எம்ஆர் டைப்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து ரியாக்ஷன் போட இந்த கிறுக்கு கண்டென்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைப்பீங்க. நெவர். இதுதான் கண்டென்ட். எனக்கு இங்க புரியாத விஷயம் என்னன்னா, அது என்ன கத்தியா இல்ல வேற ஏதாவதா இல்ல இளநியா இல்ல ஏதாவது பேப்பர் தக்காளி வெட்டுற மாதிரி வெட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா அவ்வளவுதான். இப்படி வச்சு இப்படி தேய்க்கிறான், கட் ஆயிடுது. என்னெல்லாம் பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஆமாண்டா வாத்தா. ஆக்சுவலாக முக்கால்வாசி வீடியோஸ் இதே மாதிரி மேல் பக்கத்தை சீவிட்டு அடியில் ஒரு கோடை போட்டு சொருகி வச்சிருவானுங்க. அப்படிதான் இருக்கு எல்லாம். அடுத்து தாத்தா அவரோட கைவரிசையை காட்ட போறாரு. ஓகேயா? கோகோனட் டு ட்ரிங்க். முன்னாடி ஒன்று, ரைட்ல ஒன்று, லெஃப்ட்ல ஒன்று. இதை நீங்க ஸ்கில்னு சொல்லலாம், இல்லை ட்ரைனிங்னு சொல்லலாம், இல்லை என்ன வேணா சொல்லிங்க. எனக்கு இளநீ வெட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்போ லைக் இது வந்து மேல் பக்கம்னா இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழ் பக்கம் செதுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு அப்படிதான் தெரியும். நான் பார்த்த இடத்துல அப்படிதான் வெட்டியிருக்காங்க. என்ன புதுசா இவனுங்க ஏதோ மேல் பக்கத்தை சீவுறானுங்க. இஸ் இட் பிங்க்? இதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பிங்க் கலர்ல இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு பிங்க் கலர்ல இருந்திருந்தா இந்த பிங்க் கலர்ல வரதுக்கு ஒருத்தன் காரணம் சொல்லியிருந்தான். நான் பின்னாடி சொல்லுவேன். அந்த அந்த சவுண்டை கேட்டு பாருங்க கைஸ். அப்படி நைட்ல ஸ்லைட்டா சொல்லுறான், இப்படி வச்சு இப்படி தேய்க்கிறான், கட் ஆயிடுது. அவன் சுத்தமா எஃபர்ட்டே போடாத மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. எல்லாரும் தண்ணியை வேஸ்ட் பண்ண, அந்த தண்ணியோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? ஒரு இளநீ எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? வருஷம் ஆகாது. நீங்க பாருங்க, இந்த தைலிங்க வேற எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல. தேங்காய் போட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டுங்கிறானுங்க. ஏன்னா எங்கெல்லாம் பார்த்தா கிறுக்கு புது மாதிரி இருக்கா. நீ பெயிண்ட் அடிச்சுன்னு எனக்கு தெரியாதா? அழகா கட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மூத்தா. அந்த ஏஎஸ்எம்ஆர் ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாது. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கா. அதனால வந்து நான் இதை ஒரு கண்டென்ட்டா பண்ணணும்னு முடிவு எடுத்தேன். அவ்வளவுதான். எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க இவனெல்லாம். எங்க இருந்துடா புடிச்சுன்னு வந்தீங்க? அந்த கத்தி எடுத்து உன் சூத்துல சுருவிக்க. பிஸ்மில்லா. இவன் லைட்டா ப்ரெஷர் போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். கத்தியில வந்து அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்குறான், அந்த ஒரு எஃபர்ட் ஃபீல் ஆகுது. பட் மற்றவனெல்லாம் ஏதோ லைக் ரியலா தக்காளி வெட்டுற மாதிரி வெட்டுறானுங்க தேங்காவை. இந்த ஒரு வினோதமான நீட்டான தேங்காய் போல இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும்.
உனக்கு வெட்டவே தெரியல வந்து ஊம்பு. இது ஒரு முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இதை கட் பண்ணுறதுக்கு அவன் சுத்தமாக எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டான். இட் வாஸ் லைக் பட்டர். நல்லா அருவா வச்சு 50 வாட்டி வெட்டினான்டா உங்கள் அம்மாவில். எனக்கு இங்கே இவனுங்க வச்சிருக்க இளநி மேலாம் டவுட் இல்லை, இவனுங்க வச்சிருக்க கத்தி மேலே தான் டவுட்டு. ஷார்ப்னஸ்ங்கிட்ட ஒரு மிஷின் மாதிரி வச்சு அழுத்துவாங்க. லெஸ் than 10 கிலோ இல்லை 0 கிலோ இருக்கும் அப்போ தான் வெட்டுன்னு நினைக்கிறேன். அடே சீரியஸாக சொல்லணும், மற்றவங்க எவ்வளோ பரவாயில்ல, அவனுங்களாவது கத்தியை கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தானுங்க. நீ நான் பாக்கெட் கத்தியை வச்சு தேங்காய் வெட்டுற, அதுவும் மரத்து மேலே. ஹை லெவல் ஸ்கில்ஸ், கிரேட், ரெஸ்பெக்ட் டபுள் ப்ளஸ். இது வரைக்கும் பார்த்ததிலே வினோதமா இளநீ வெட்டினது இவன் தான். As per I study heat and mass transfer, this takes too much time to make this size conversation. Here it comes friends. ஏன் அந்த பிங்க் கலர்ல இருக்குன்னு சொன்னால அதுக்கு காரணத்தை சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான். If the coconut turns pink when cut, do not make the mistake of throwing it away thinking it is bad, because this pink color inside the coconut is not due to any bacteria or disease, but due to the exposure of the antioxidants present in the coconut to air and light, which is absolutely safe to drink. Even pregnant women in Indonesia drink this coconut water daily, because it is very beneficial for pregnancy. So இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. Pink is better. நீ என்ன பண்ண போற? உள்ள தயிரெல்லாம் ஊற்றி குழப்பிக்கிட்டு இருக்கான். எங்க தரா போச்சு வந்தீங்க? ஒத்தாடே, உங்ககிட்ட சமைக்கிறது வேற பொருளே இல்லையா? நான் கேட்கறேன், நான் சத்தியமா கேட்கறேன், உங்ககிட்ட பொருளே இல்லையான்னு நான் கேட்கறேன். உம்மால இருக்க இங்க ஒரு கிழக்கு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு வந்துக்கிறான். இந்த புண்டைக்கு வெட்டவும் தெரில, தண்ணி தான் வேஸ்ட்டாக போகுது. இருக்கிறது இத்தலோண்டு இளநீ. இது எங்கேருந்து இவன் பிச்சுன்னு வந்தாலும் தெரில, எங்கே திருட்டு வந்தீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அழகாக கண்டென்ட் யோசிச்சு என்ன அழகாக வீடியோஸ் ரெடி பண்ணி நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. நான் உங்களை அடுத்த வாரம் சண்டே 6 PM இன்னொரு நாய்ப்பி வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்குறேன். பீஸ்.